உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆனஸ்ட். வந்து பாருங்கள், இது உங்கள் கேப் பை வ்ளாக்ஸ். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, துறையூ போகிற வழியில் திருவள்ளரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து பெருமாள் கோயில் இருக்குது. பெருமாள் நேம் பார்த்தீங்கன்னா புண்டரிகாட்ச பெருமாள் கோயில். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோலே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் சூப்பராக வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் பைக் பார்க்கிங் தான். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கார் பார்க்கிங் உண்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இதிலேருந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம போவோம். ஏன் ஃப்ரெண்டில் வந்து நம்ம உள்ளன்னு பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு அந்த கோபுரம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ணல. பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா இது கோயிலோட பேக் சைடு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட ஒரு அழகு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா மலையை வந்து அழகாக குடஞ்சி இந்த குகையை வந்து பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த குகை. இது வந்து பார்த்திங்கன்னா மலையை வந்து இந்த ஸ்லைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்லைடு வந்து இதே மட்டும் இருந்தது. இதை வந்து குடஞ்சி இந்த தூணு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த தூணு முதற்கொண்டு குடஞ்சி ஒரே கல்லில் செஞ்ச குகை இது. ஸோ இதில் தான் வந்து தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அது மலையை குடஞ்சி எடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா அந்த மலையிலே ஒரு சிலை வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக. ரோலே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். கோயில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட வரலாறு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோயிலோட வந்து வரலாறு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த கோயிலுக்கு வருவீங்க. பார்த்திங்கன்னா அதோட தலை வரலாறு வந்து யாருமே வந்து நம்ம வந்து கேட்குறதில்ல. வருவோம், வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டு கிளம்பிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி ஃபுல் வரலாறே வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உறவுலே பார்த்திங்கன்னா இந்த தூண்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரே மலையை குடஞ்சி அதிலே தூண் வந்து செதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பார்த்திங்களா, ஒரே ஒரு பாறையில் அப்படியே செதுக்கி அந்த தூணை வந்து செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ இதாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே உள்ளே காட்டுறேன் பாருங்கள். இந்த மலையை வந்து எப்படி குடஞ்சிருக்காங்க பாருங்கள். அந்த தடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு அழகான மயில் பார்த்திங்கன்னா தோகையை விடிச்சிட்டு அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தான் ஃபுட்டேஜ் எடுக்க முடிஞ்சிச்சு. இதோட பேக் சைடு இது தான். ஸோ இந்த கோயிலை பற்றி சில சிறப்பு வரலாறை பற்றி நம்ம உள்ள குருஜிட்ட வந்து கேட்போம், குருக்கள்கிட்ட கேட்போம். வாங்க. திருவள்ளரை திவ்ய தேசம், 108 திவ்ய தேசத்தில் திருவள்ளரைங்கிற திவ்ய தேசம். பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் 2 பேர் இந்த பெருமாளை பாடியிருக்கா. அது சம்பிரதாய ரீதியாக மங்களாசாசனம் பண்ணியிருக்கான்னு சொல்லுவோம். இதில் ராஜகோபுரம் வடக்க. இந்த ராஜகோபுரம் வந்து கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி இதை 7 நிலைகளாக கட்டி கலசம் வச்சு சம்பரோக்ஷணை கும்பாபிஷேகங்கிறது பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. 2.5 நிலை கட்டும்போதே அதை தடைப்பட்டுடுத்து. அதனால் அப்படியே அதை விட்டு போயிடுத்து. இது 7 நிலைகளாக கட்டுறதாக முடிவு ஆகிருக்கு. இதுக்கு பர்மிஷன் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 நிலை ஆகிருக்கு. ஏற்கனவே பழசு இருந்தது. மேற்கொண்டு அது 5 நிலைகள் கட்ட போகிறான். மொத்தம் 7 நிலைகள் கொண்ட கோபுரமாக ராஜகோபுரமாக வடக்க இந்த புண்டரீகாட்ச பெருமாளுக்கு அமையப்போகுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குள்ளே முடிக்கிறதாக முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே, அப்படிங்களா இந்த கோவில்? அதாவது இந்த கோவில் வந்து சிபி சக்கரவர்த்தி ராஜா தான் இந்த பெருமாளை முதல்ல பிரதிஷ்டை பண்ணினது. அதில் அப்படி பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் பெருமாளோட பெரியவர்னு சொல்ல முடியாது. இந்த பூமண்டலத்தில் முதல்ல அர்ச்சாவதாரம் பெருமாள்னு தோன்றினார் தான் அது ஸ்ரீரங்கம் பெருமாள் தான். அவர் வந்து இது 3வது இடம், ஸ்ரீரங்கத்தில் வந்து 3வது இடமா இருக்கார். முதல்ல சத்தியலோகம்னு பிரம்மா பூஜை பண்ண பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாள். அங்கே அவருக்கு ஜெகநாத பெருமாள்னு பேர். அப்புறம் அயோத்தியில் இக்ஷ்வாகு அங்கே பிரதிஷ்டை பண்ணி 2வது அங்கே வந்தார். அங்கே வந்தோடனே அவருக்கு நாராயணன் பேர், அந்த பெருமாள் படுத்திருக்கிற ரங்கநாதருக்கு. அப்புறம் அங்கேருந்து ராவணனை வதம் பண்ணி ராமன் பூஜை பண்ணி விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விபீஷணன்ட்ட அந்த பெருமாளை கொடுத்துட்டார். அவர் வந்து இலங்கையை நோக்கி அயோத்தியிலேருந்து புறப்பட்டு வரும்போது ஸ்ரீரங்கத்தில் உபய காவேரிக்கு நடுவில் இருக்கிற வளமையெல்லாம் பார்த்த உடனே இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ரெடியாக இருக்குது. அந்த விமானத்தில் வந்து அந்த பெருமாள் நான் இங்கேயே இருக்கேன், இங்கேருந்து தெற்க நோக்கி உனக்கு கடாட்சம் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே தான் அவருக்கு ரங்கநாதர்னு பேர். அந்த பெருமாள் தான் முதன்மையான பெருமாள், மூத்தவர், எல்லாருக்கும் மூத்தவர் அவர் தான். ஆனால் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சிபி சக்கரவர்த்தி ராஜா இந்த பெருமாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டார். 3வது இடமா அவர் வந்ததுக்கு முன்னாடியே இந்த பெருமாள் இருக்கார். அவ்வளோதான வழியை
இந்த பெருமாளுக்கு முதன்மையான பெருமாள் பெரியவர்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் தான். இந்த ஃப்ரண்ட் கோபுரம் இதுதான். ஸோ இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப டேமேஜ் ஆச்சு. ஸோ இப்போ தான் எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீராடினா மனநிலை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்கண்ணா. ஸோ இதுதான் இந்த ஃப்ரண்ட் கோபுரம். இந்த ஃப்ரண்ட் கோபுரத்து தானே இந்த கோபுரம் வரும். பார்த்திங்கன்னா இது என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாயார் சன்னதி, அதுக்கு வந்து நம்ம போகிற இது காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டுன்னு சொல்லிட்டு அந்த சாமிஜியை கேட்டுருவோம். எப்போ சாமி கட்டப்பட்டது இந்த கோயில் வந்து? இது வந்து திரேதாயுக காலத்தில் சிபி சக்கரவர்த்தி ராஜாங்கும்போது இப்போ 5120 வருஷம் ஆகுது கலியுகம் பிறந்து. 8,64,000 வருஷம் கொண்டது துவாபர யுகம். அதுக்கு முன்ன அது கிருஷ்ணாவதார காலம். கிருஷ்ணன் வந்து 125 வருஷம் தான் அதில் இருந்திருக்கான். அதுக்கு முன்னாடி திரேதாயுகம். அப்படிங்கும்போது யுக காலத்தில் ராமனுக்கெல்லாம் மூதாதையர் சிபி சக்கரவர்த்தி ராஜா, அந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் ராமனுடைய வம்சத்திலேயே ராமனுக்கும் மூதாதையராக இருந்த சிபி சக்கரவர்த்தி ராஜா தான் இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருந்தனால கிட்டத்தட்ட 18 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அப்பையிலேருந்து இந்த பெருமாள் ரொம்ப பழமையானவராக இருக்கார். பார்த்திங்கன்னா இது ஒரு தண்ணி தேங்கி இருக்க ஒரு குளம்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன் அழகாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பொறி போட்டு எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கோயிலோட வழிப்பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த கோயிலுமே இது மட்டும் இருக்காது. அதே மட்டும் ஆழ்வார் சன்னதி இந்த சைடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆழ்வாரையும் போய் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இங்கே வச்சுருக்காங்க. இங்கேயே போய் நம்ம தரிசனத்தை போட்டுருவோம். அப்போ வந்து இது வந்து மூலஸ்தானத்தை போகிற வழி. இதில் பார்த்திங்கன்னா சூரியன், இந்திரன், அப்போ வந்து நம்ம பெருமாள் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இது அவ்வளோ பெரிய செலவுன்னு வச்சுருக்காங்க, யானை சிலை. வாங்க நம்ம வந்து மூலஸ்தானத்தை நோக்கி போவோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த சிற்பங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் மூலஸ்தானம் போகிற வழி. இதில் மேலே ஏறி போய் தான் நம்ம புண்டரீகாட்ச பெருமாளை வந்து நம்ம பார்க்க முடியும். இது அதோட மூலஸ்தானத்தோட கோபுரம் இது தான். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு அமைதியான இடமா வந்து இந்த திருவலை வந்து நம்மளுக்கு வந்து காட்சியளிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுஸ்தி கிணறு, அந்த கிணறை வந்து நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கிணறு வந்து எப்படின்னா இதுக்கு கோயில் பேக் சைடில் இருக்கும். நீங்கள் வந்து ரைட்டில் அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க. சும்மா ஒரு 500 மீட்டர்லேயே வந்து இந்த கிணறுக்கு போகிற வழி வந்து வந்துடும். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டிடலாம். உள்ளே போயிட்டு இது அனுமதி இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்டோம். அதெல்லாம் உண்டு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இதோட வரலாறு இதில் இருக்கும். அதே மட்டும் உள்ளே போயிட்டு இந்த கிணறை வந்து ஒரு வியூ காட்டலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணலை. இப்போ வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது, ஃப்ரீ தான். உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரப்போ உங்கள் நோட்டில் வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து எழுத சொல்லுவாங்க. அதையும் எழுதிட்டு மறந்துடுங்க. அவ்வளோ அழகாக வந்து இதை வந்து பழைய காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மாமியார் மருமகள் கிணறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிட்ட ஒரு வழி, இங்கிட்ட ஒரு வழி, இங்கிட்ட ஒரு வழி. இது மட்டும் 4 பக்கமும் ஒரு வழி இருக்குது. இந்த கிணறோட வியூ எப்படி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க. இது வந்து உலகத்திலே நம்ம திருவள்ளரை அந்த ஊரில் வந்து தான் இந்த கிணறு வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்கம் இருக்குது. இங்கே ஒரு சின்ன லிங்கம் இருக்குது. அதே தகுந்தாப்புல அதுக்கு ஒரே கல்லில் செஞ்ச நந்தி வந்து வச்சுருக்காங்க. அதே மட்டும் மூலஸ்தானத்துக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த செவுத்தில் வந்து இது மட்டும் எழுதி வைக்கிறாங்க. தயவுசெய்து அதை வந்து தவிர்த்துருங்க. இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நானும் உங்கள் ஆனந்த். பாய்.